வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் அனைவருமே அதிக உழைப்பை போடுவது பொருளாதார வரவை பெருக்குவதற்கு தான். நாம் இதை வீட்டிலேயே எளிய முறையில் பொருளாதாரத்தை பெருக்குவதற்கு தினசரி பூஜையில் நாம் மல்லிகை பூவை அதிகம் பயன்படுத்தினாலே பணவரவு அதிகமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. பொதுவாக அனைத்து ஊர்களிலுமே மல்லிகைப்பூ கண்டிப்பாக கிடைக்கும். நாம் அப்படி கிடைக்கும் மல்லிகை பூவில் உதிரி பூவாக நாம் வாங்கி வைத்து கொள்ளலாம். மொட்டாகவே வாங்கி நாம் ஃப்ரிட்ஜில் வைத்து கொள்ளலாம். இதை நாம் ஒரு 4 நாளைக்கு தொடர்ந்து கூட பயன்படுத்தலாம். இப்படி நாம் வாங்கி வைக்கும் மல்லிகை பூவை தினசரி பூஜை செய்யும்போது கையில் வைத்து கொண்டு பூஜை நிறைவடையும் போது சுவாமி பாதத்தில், விநாயகர் பாதத்திலோ, முருகர் பாதத்திலோ, லக்ஷ்மி பாதத்திலோ மனதார வேண்டி போட்டுவிட வேண்டும். இப்படி நம் பூஜை அறையில் மல்லிகை பூவை வைத்து பூஜை செய்யும்போது கண்டிப்பாக தெய்வ ஆற்றல் அதிகப்படுத்துவதோடு நம் காரியத்தடை விலகுவதோடு பொருளாதார ஏற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். முடிந்தவர்கள் சிறிய அளவு உருளியிலோ அல்லது ஒரு பீங்கான் பாத்திரத்திலோ தண்ணீரில் உதிரி மல்லிகை பூவை போட்டு வைக்கலாம். இதை வரவேற்பறையிலோ பூஜை அறையில் ஒரு ஓரத்திலோ இதை போட்டு வைப்பதால் அந்த நேர்மறை ஆற்றல் நமக்கு பொருளாதார வரவை அதிகப்படுத்துவதாக கூறப்பட்டுள்ளது. இது நம் முன்னோர்கள் காலத்திலே பயன்படுத்தியது தான். மல்லிகை பூவை நம் பயன்படுத்தி பூஜையில் வைப்பதால் கண்டிப்பாக நம் பணவரவு அதிகரிப்பதுடன் தினசரியே நம் வியாபாரத்திலும் அதிகமான லாபத்தை பெறலாம். இது அவரவர் அனுபவத்தில் நன்கு உணரலாம். இதை செய்து பார்த்து நாம் நன்மை அடையலாம். நன்றி, வணக்கம்.